ஏடிஎம் மில்க் வந்து பேக்கெட்டில் வந்து தரீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து பேக்கெட்டில் தரீங்க, நீங்கள் கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம்ல. என்னடா இது பேக்கெட்டில் தரதுனால பேஸ்டரைஸ் மில்கான்னு நினைக்காதீங்க. இது வந்து சுத்தமாக வந்து எதுவுமே கை வைக்காத வந்து ரா மில்க் தான். அப்படியே கறந்து அப்படியே சில் பண்ணி அப்படியே பேக்கெட் பண்ணி அப்படியே சென்னைக்கு வருது. ஸோ உடனே வந்து நாங்கள் எடுத்துன்னு வந்து அவங்கவுங்க டோர் ஸ்டெப்பில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஆர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமரோட டோர் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ பண்ணையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 வாட்டி வந்து சென்னைக்கு வந்து வண்டி வருது. காலையில் ஒரு வாட்டி வரும், ஈவினிங் ஒரு வாட்டி வரும். ஸோ ஏரியா வைஸ் வந்து நாங்கள் மார்னிங்கும் ஈவினிங் சப்ளையும் வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவோ நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு எப்போ சப்ளை வரும் எல்லா டைமிங்குமே வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது பேக்கெட்டில் வரதுனால இது பேஸ்டரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நான் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதில் டிகிரி கம்மி ஆகிட்டோன்னே பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் எதுவுமே பேஸ்டரைஸ் பண்ணலன்றதுக்கான ப்ரூஃப். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்லி வந்து ஒரு நாள் தான். கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா 2 நாள். நீங்கள் வந்தோடனே காய்ச்சிட்டு